அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு செயல் செய்யறதுனால அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னா நம்ப முடியுதா? இது ஈமானிய 3 அடையாளங்கள்ல பார்ட் 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு விருந்தினர் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. எந்த ஒரு உணவும் இல்ல. அதனால ஒரு சஹாபி இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க அந்த விருந்தினர. அவங்க தான் அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த விருந்தினர்கள வீட்டுக்கு கூட்டு போய், அவங்க வீட்ல இருக்கிற உணவ அந்த விருந்தினர்களுக்கு குடுக்குறாங்க. அவங்க வீட்ல அவங்களுக்கும், அவங்க மனைவிக்கும், அவங்க பிள்ளைகளுக்கும் மட்டும் தான் சாப்பாடு இருக்கு. ஆனாலும் அந்த விருந்தினர்கள கண்ணியப்படுத்தும் விதமாக அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறாங்க. இந்த ஒரு செயல்னால நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அடுத்த நாள் வந்து அந்த அபூ தல்ஹா அன்சாரி அவரிடத்துல சொல்றாங்க, "நீங்க செய்த செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து விட்டான். அல்லாஹ் உங்களை புரிந்து கொண்டான்" என்று சொல்லி இந்த ஆயத்த ஓதி காட்டுறாங்க. அவர்கள் தங்களுக்கு தேவைகள் இருந்த போதிலும், பிறருக்கு முன்னுரிமை அளித்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை கூறி பாராட்டி பேசுகின்றான். அதனால வரக்கூடிய விருந்தினர்கள நாம் கண்ணியப்படுத்தும் மூலியமா அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை கண்ணியப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்ம அனைவரையும் சிறந்த முஃமின்களாக வாழ செய்வானாக. மேலும் இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.